வணக்கங்க. நான் சித்ரா சதீஷ், சிஸ்ஸா டைலரிங்லேருந்துங்க. இது நாங்கள் காங்கேயத்தில் இருக்கோம், கடை வச்சுருக்கேன். ஒரு 15 வருஷமாக கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேங்க. இப்போ ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படின்னா கூட அது நிறைய பேத்துக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டெப்பாக சின்னதாக சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேங்க. நிறைய பேர் கேட்டாங்க, அதனால் அவங்களுக்கு சொல்லி தரும்போது இப்படி போடலாமேன்னு யோசித்து போட்டுக்கிட்டு இருக்கேங்க. அப்புறம் இருக்குல்ல, நான் சும்மா வீட்டில் இருந்தப்போ ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கி தைச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போது அந்த ரெடிமேட் ப்ளவுஸ் வேறு மாதிரி தைக்கணும். அதாவது ஸ்டிச்செல்லாம் பெருசாக வச்சு அதுக்கான மேட்சிங் கலர் நூலெல்லாம் வேண்டியதில்லை, அந்த மாதிரி தைச்சிட்ருந்தேன். அந்த மாதிரி தான் தைக்கணும். அப்போது அது எனக்கு தெரியல. அப்போது இங்கே காங்கேயத்தில் ஒரு அண்ணாக்கிட்ட ப்ளவுஸ் வாங்கி தைக்கலான்னு தைக்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிச்சாக போட்டிங்கன்னா ஒரு இதுக்கு இவ்வளோ நூல் வராது, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை ஏன் நீங்கள் செய்கிறீங்க, எனக்கு நஷ்டமாயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லி திட்டாருங்க. ஃபஸ்ட்டாக வேலை செய்ய ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அதை என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு அந்த வேர்டு. எதுவுமே தெரியாமல் நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ரொம்ப ஹர்ட் ஆகி அடுத்த நாளே நான் கிளாஸ் போட்டு நிறையா பேர்த்துக்கு இந்த இதை டெய்லரிங் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதாவது எனக்கு ரெடிமேடு தான் தைக்க தெரில. இப்போ நான் ரெடிமேடும் தைச்சி கடைகளுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஏதாவது தப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையெல்லாம் கரெக்ட் பண்ணுங்கள். சரியாக இருந்துச்சு அப்படின்னா, யாருக்காச்சும் யூஸ் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு சொல்லுங்கள். ஓகேவா? இப்போது ப்ளவுஸை நம்ம தைக்கணும் அப்படிங்கும்போது இந்த ப்ளவுஸ் பிட் இருக்குல்ல, இதோட இப்போது இது நீளம், இது அகலம், இது நீளம். இது ஸ்கொயராக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லை அப்படின்னா நீளமாக இருக்கிற வாக்கில் இப்படி மடக்கணுங்க. ஏன்னா அப்போ தான் பத்தும். அதனால் இப்படி நீளமாக இருக்கிறத மடக்கிட்டு எப்படி போடணும் அப்படின்னா, இந்த மடக்கிற பாகம் இருக்குல்ல, இதை யார் வெட்டுறாங்களோ அவங்கக்கிட்ட இப்படி வச்சுக்கணுங்க. இப்படி வச்சு இங்கே எல்லாம் இப்படி கரெக்ட் பண்ணி, இந்த எட்ஜெல்லாம் கரெக்ட் பண்ணி இப்படி நீவி விட்டு இப்படி வச்சுக்கணும். அப்புறம் ஸ்கேலு, அப்புறம் ஆம்ஹோல் கர்வு, டேப்பு, மார்க்கரு எல்லாத்தையும் பக்கத்தில் கொண்டு வச்சுக்கணும். அவ்வளோதான். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதையெல்லாம் கொண்டாந்து வச்சுருங்க. அப்புறம் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். நாளைக்கு கை மார்க் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ. இன்றைக்கி யாருக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னா, நான் சும்மா இருக்கும்போது எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி என்னை கடையை வைக்க வச்சு இதெல்லாம் சொல்லி கொடுக்க எனக்கு காரணமாக இருந்த அந்த அண்ணாவுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். தேங்க்யூ.